ஐயா விஸ்வநாதன் அவங்கள வந்து எனக்கு நம்ம வழக்கறிஞர் நண்பர் அமர்நாத் அவங்க தான் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க அறிமுகப்படுத்துறதுக்கு பல காலம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. இப்படி ஐயா ஒருத்தர் இருக்காங்க, இப்படி ஒரு அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டு இருந்தது, இங்கே வந்து இப்போ இருக்கிற ஐயா பற்றி பலமுறை சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப பீடிகை எடுத்துக்கிட்டு தான் அப்புறமா அதை அறிமுகப்படுத்தினாங்க. அதன் பிறகு ஐயாவோட பயணித்தப்போ நான் வந்து எனக்கு இன்னைக்கு காலகட்டத்து வரைக்கும் நாங்கள் என்ன அவர்கிட்டருந்து நான் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நமக்காக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம குடும்பம், நம்ம வணிகம், தொழில், அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் அந்த ஐயா வந்து தன்னை சுற்றி இருக்கவங்களாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. குறிப்பாக அந்த இனத்திற்கான அவர் குறிப்பாக அப்படி இனம்னு இல்லை, மனிதநேயம் மிக்க ஒரு மாமனிதர் ஐயா அவங்க. அதனால் நாம் எல்லாம் இப்போது பல தலைவர்களை நம்ம உதாரணத்துக்கு நம்ம பெருந்தலைவர் காமராஜர், நம் தமிழரசன் ஐயா, மேதகு பிரபாகரன், இப்படியெல்லாம் அவங்களே நம்ம நேரில் பார்த்ததில்ல. ஆனால் நான் வந்து பார்த்து வியந்த மகிழ்ந்த ஒரு ஆளுமை ஐயா அவங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு செயலை சொன்னாலும் அது என்ன பண்ணிடலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு வங்கியில் போய் ஒரு காசோலை எடுக்க நான் ஒரு முறை கூட வரைவு காசோலை டிடி எடுக்க போகிறோம். அப்போ வந்து ஐயா தாமதமாயிருச்சு, அதுக்கு மேலே அந்த நேரம் இல்லை, பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்ட்டு போய் மறுபடியும் அந்த மேலாளர் அறைக்கு போயிட்டு அவரை பேசி அவரை சரி பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க ஐயா. அந்த மாதிரி ஒவ்வொரு விடயத்துலேயும் அவங்க வந்து அந்த பின்வாங்கிறதுங்கிறது அவர்கிட்ட பெரும்பாலும் அவர்கிட்ட ஐயா இருக்காது. என்னுடைய மகள் அமிழ்தினிக்கு வந்து எனக்கு இப்போ சாய்ராம் பள்ளியில் லியோ முத்து ஐயா அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, அங்கே எனக்கு என் மகளுக்கு இடம் வேணும்னு சொன்னேன். உடனடியாக லியோ முத்து ஐயா அவங்களுடைய சகோதரி மகள் சுமதி அம்மா, அவங்க அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க, அவங்கள்ட்ட எங்கள் நேரடியாக கூட்டி போய் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து விண்ணப்பம் போய் வாங்கினாங்க. எங்களுக்கு விண்ணப்பம் வீட்டுக்கு வந்தது, உடனடியாக அங்கே எங்களுக்கு கிடைச்சிது. அந்த மாதிரி ஐயா எது சொன்னாலும் அதுக்கு ஒரு தீர்வு வச்சுருப்பாங்க அப்படிங்கிற எனக்கு அவர் மேலே அது இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு வணிக அமைப்பு வச்சுருக்கோம். அந்த வணிக அமைப்பு இன்றைக்கி ஏறக்குறைய 1000 பேர் ஒரு 21 குழுவாக இயங்கிட்டு இருக்குது. அதுக்கும் ஆரம்பத்தில் ஐயாவுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. எங்கள் அமைப்பை ஆரம்பித்த ராஜ்குமார் சண்முகம் அவர்களையும் அருட்தந்தை ஜெகத் கேஸ்பர் அவர்களையும் இணைத்து வைத்து சிடாசிஸ் தமிழர் தொழில் வர்த்தக பெருமன்றம் அப்படிங்கிற அந்த அமைப்பை ஆரம்பித்து அது இன்றைக்கி பல கிளைகளாக அவங்களும் சரி, அதிலிருந்து வெளியே வந்து நாங்களும் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறோம். பல 100 கோடி வணிகம் எங்களுக்குள்ளேயே நடந்திருக்குது. அதுக்கும் ஐயா தான் காரணம். இன்றைக்கி சென்னையில் நாங்கள் வந்து எனக்கு இருக்கிற நண்பர்கள், என்னுடைய வணிக தொடர்புகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மேதகு பிரபாகரனுடைய அந்த ஒரு இது இருக்கும். அதே மாதிரி ஐயாவுடைய ஒரு தொடர்பு எனக்கு, அவங்களுடைய அந்த வழிகாட்டுதல் எனக்கு எல்லா இடங்கள்லையும் இருக்கும். நான் எது செஞ்சாலும், நான் ஒரு மனை பூசை போடும்போது கூட ஐயாவை நான் அழைச்சிடுவேன். நான் அடுக்ககம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து ஐயா வந்து இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட்ஸுக்கு கட்டுமான பொறியாளர், கோவை அரசு பொறியியல் கல்லூரியில் படித்தேன். ஐயாவும் எனக்கு அந்த கல்லூரியில் தான் படித்ததாக சொன்னாங்க, கோயம்புத்தூரில். என்னுடைய வணிகம் வந்து அடுக்ககம் கட்டுமானம் விற்பனை. அதில் வந்து நான் ஐயாவுடைய தொடர்புக்கு பிறகு என்னுடைய அனைத்து மனைகள் வேலை ஆரம்பிக்கும் முன்னாடி அந்த மனை பூசை தமிழ் வழி தான் பண்ணுவோம். அதுக்கு ஐயாவை வர வச்சிருவேன். ஏன்னா ஐயா வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு தயக்கம் இருந்தால் கூட பரவாயில்ல பண்ணுங்க பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை கொடுப்பாங்க எனக்கு. அதனால் எனக்கு பார்த்தா என்னோடய பெற்றோருக்கு சமமாக நான் வந்து எனக்கு அவங்க வந்து எனக்கு பல முறை எனக்கு வழி காமிச்சிருக்காங்க, எனக்கு ஊக்கமாக இருந்திருக்காங்க. என்னால் இறுதி வரைக்கும் நான் அவங்கள நினச்சிட்டு இருப்பேன். அந்தளவுக்கு என்னுடைய ஒரு நினைவுகளில் ஒரு மிக அதிகமாக நான் நினச்சிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் ஐயா அவங்களோட நாங்கள் இணைந்து இந்த அளவுக்கு நாங்கள் பயணித்ததுக்கு காரணமான வழக்கறிஞர் அமர்நாத் ஐயா அவர்களுக்கும், ரமணிகாந்தன் நண்பர் பாடலாசிரியர் ரமணிகாந்தன் அவர்களுக்கும் நான் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அறிவாயுதம் அப்படிங்கிற நாங்கள் ஒரு குழுமமாக செயல்பட்டோம். அது என்ன அப்படின்னா, ஒரு இதழ் கொண்டு வந்தோம். அதோடு பல கருத்தரங்கங்கள் நடத்தினோம். ஈழம் தொடர்பாகவும்
தமிழ்நாட்டு உரிமைகள் தொடர்பாகவும் நாங்கள் அருமையான ஒரு ஒரு வடிவத்தில் அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோம். அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து எங்களைய இயக்குனது ஐயா தான். ரமணிகாந்தன் தான் அதோடைய முதன்மையாக செயல்பட்டாலும் எங்களுக்கு அந்த ஒரு பெரும் ஒரு உந்துதல் சக்தியாக இருந்தது ஐயா தான். அதோடு அவங்க இங்கே சென்னையில் தங்கியிருந்தப்போ நான் வீட்டுக்கு போயிருக்கேன். அங்கே பார்த்தா அங்கே ஒரு 2-3 பேர் வந்து அவர் படிக்க வச்சுட்ருப்பார். இப்போ கூட அங்கே படித்த ஒருவர் வந்து இப்போது ஒரு காவல்துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கார். அந்த மாதிரி நிறையா சொல்லலாம். அதன் பிறகு அவங்களுடைய சொந்த ஊர் புகழூருக்கு போனப்போ அது மிகப்பெரிய ஒரு வீடு. அந்த வீடு அவருடைய தந்தையார் அந்த காலத்தில் ஒரு பள்ளி நடத்தி அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு. அதே மாதிரி இப்போ ஐயாவுடைய வீட்டுக்குள்ளே போனோம்னா எப்போ போனாலும் ஒரு 4-5 பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கணினி வசதி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த செய்தித்தாள்கள் எல்லாமே வந்து இந்த வீட்டுக்கு வரும். ஏராளமான புத்தகங்கள் அவங்களுக்கு படிக்கிறதுக்காக வச்சுருப்பார். இப்படி தொடர்ச்சியாக காலையிலேருந்து உறங்குற வரைக்கும் அவர் வந்து அந்த மற்றவங்களுக்காகவே சிந்திச்சிட்ருக்கிற அந்த இது வந்து என்னால் வந்து எங்களுக்கு அது ஒரு ஒரு பாடமாக நாங்கள் அதை நினச்சிட்ருக்குறோம். எங்கள் ஊர் தாராபுரம். ஐயா அவங்க ஊர் தாண்டி தான் சென்னையிலேருந்து போகும்போது புகழூர் கரூர் வழியாக தான் போவேன். போகும்போது வரும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த மணல் கொள்ளை அப்படிங்கிற அந்த இதில் வந்து ஐயா ஒரு பெரும் வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா விதமான அச்சுறுத்தல்களும் வந்தது. அதை எல்லாத்தையும் தாண்டி அதை சாதித்தாங்க. அங்கே மணல் எடுக்கிற அந்த மணல் குவாரிகள் அனைத்தையும் மூட வச்சதில் பெரும்பங்கு ஐயாவுடையது தான். நல்லக்கண்ண ஐயா, நம்ம சி மகேந்திரன் ஐயா உட்பட நம்ம மற்ற அமைப்பை திருமா அவர்கள், வைகோ அவர்கள், சீமான், அப்படி எல்லாத்தையும் அழைச்சி அவங்க வந்து ஒரு பெரிய வேலை பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது தக்க வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஐயா முக்கியமான காரணம். அதோடு வந்து எனக்கு வந்து அவங்க பல பேரை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சி மகேந்திரன் ஐயா ஒரு மிகப்பெரிய ஆளுமை. நல்லக்கண்ண ஐயா அவங்களெல்லாம் நான் பார்க்குறதுக்கு இப்போ பேச முடியுமா அப்படிலாம் நினச்சிருக்கேன். அந்தளவுக்கு என்னை அவங்க அறிமுகப்படுத்தி வச்சு அவங்களோட தொடர்ந்து நான் அவங்களோட ஒரு நட்பில் இருக்கிறதுக்கெல்லாம் அவங்க ஐயா ஒரு வழி பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம இவங்க லியோமுத்து ஐயா இப்போ சாய்ராம் கல்வி நிறுவனம் அனைத்துடைய நிறுவனர். அவங்கள ஒரு முறை நாங்கள் சந்திக்க போனோம். அப்போ வந்து 3 மணி நேரம் அவர் ஐயாட்ட எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார். போன உடனே அவர் விஸ்வநாதன் ஐயாட்ட கேட்டது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்ன கேட்டாங்கன்னா, தம்பி உயிரோடு இருக்கானா அப்படின்னார். அவர் யாரை கேட்டார் உங்களுக்குலாம் புரியுன்னு நினைக்கிறேன். நம்ம ஐயா இருக்கிறாருங்க ஐயா அப்படின்னார். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்தப்போ என்னங்க ஐயா இருக்கிறாருன்னு சொன்னீங்களே எப்படிங்கண்ணா? ஆமாம், அவர் மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே, அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க, இந்த செய்தி சொன்னால் அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க இல்லையா, அதுக்காக சொன்னேன் அப்படின்னாங்க. அப்படி பல பேர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதனால் இப்போ பார்த்தா நான் என்னோடய பயணத்தில் எனக்கு என்னோடய சொந்த இதில் எல்லாம் கூட அவங்க நிறைய எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து திருப்பி நான் சொல்கிறது தான், எனக்கு ஐயா இன்னும் எனக்கு பெற்றோருக்கு சமமான ஒரு உயிராக அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன். முத்துக்குமார் நினைவு சுடர் பயணம் அப்படிங்கிற ஒரு குழுவாக நாங்கள் வேலை செஞ்சோம். அதில் வந்து ஐயா வந்து எங்களை ஐயா வெள்ளையன், மாமனிதர் மறைந்துவிட்ட இயக்குனர் மணிவண்ணன், இன உணர்வாளர் சத்யராஜ் ஐயா, அப்படி பலர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அந்த அந்த நிகழ்வை மிக சிறப்பாக நான் எல்லோரும் நடத்தி கொண்டு போகிறதுக்கு அதுக்கும் ஐயா தான் பின்னாடி இருந்தாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. அந்த செய்தியை நான் வந்து இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஐயாவை சந்தித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் வந்து தொடர்ச்சியாக கேட்டுட்டு அவர் எங்கிட்ட வந்து செய்யாத ஒரு செயல் என்ன அப்படின்னா அப்புறமா காமிச்சாங்க. தலைவரை அவர் நேரடி அவங்களே அமைப்புலேருந்து அழைச்சி தான் அவங்க நாட்டுக்கு 2 முறை சொன்னாங்க, தமிழ் ஈழத்துக்கு சென்றாங்க. அப்போது தலைவர் சந்தித்து பெரும்பாலும் அவங்கள சந்திக்கிறவங்க எல்லோரும் புகைப்படத்தை எடுப்பாங்க, காமிப்பாங்க. ஐயா மட்டும் கேட்டால் தான் கொடுப்பார். அதுவும் ரொம்ப காலம் கழித்து தான் எனக்கு காமிச்சார். ஐயா அங்கே நாட்டுக்கு போகிறாங்க. ஒரு நாள் மாலை வேளையில் ஒரு 6 மணி அளவில் வந்து தமிழ் செல்வன் வந்து ஐயா இன்றைக்கி நம்ம தலைவர் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனடியாக அங்கே கிளிநொச்சி புலிகளுடைய அலுவலகத்தில் அவர் சொல்லி 5 நிமிடத்தில் என்னமோ விளக்கெல்லாம் அணைக்கிறாங்க. தலைவர் நடந்து வர்றாரு.
இருள் கவிழ்ந்த நேரம் அது. தலைவர் நடந்து வர்றாரு அப்படின்னாரு. அதன் பிறகு தலைவரோட நீண்ட நேரம் பல செய்திகள். ஏன்னா இவங்க வந்து அமெரிக்காவில், கனடாவில் எல்லாம் அவங்களுக்கான பல பணிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. தலைவர் அப்புறம் கடைசியாக வந்து சாப்பிட அழைக்கிறாரு. சாப்பிட அழைக்கும்போது அவர் தமிழ்செல்வன், தமிழ்செல்வன் உதவியாளர் ஒருத்தர், அவருடைய பெயர் எனக்கு நினைவில்லை, ஐயா, இவங்கெல்லாம் சாப்பிட்ருக்கும்போது ஐயா வந்து எனக்கு எனக்கு நீரிழிவு இருக்குது, நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன்னு சொன்னி, உன்னை தலைவரையை கொடுங்க அப்படின்னு அவர் எடுத்து சாப்பிட்டது. அப்புறம் அதன் பிறகு கிளம்புறேன்னு சொன்னோடனே இருங்கய்யா புகைப்படம் எடுக்கலான்னு அவங்களா வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டது. அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இப்படிப்பட்ட இதை வந்து ஏன் நமக்கு படத்தை கூட காமிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்றது. ஏன்னா அதை அவர் இதாக தன்னை எங்கேயும் முன்னிலைப்படுத்த விரும்ப மாட்டார். அதோட வெளிப்பாடு தான் அது. அதன் பிறகு சூசையை சந்திக்க போகிறார் கடற்படை தளபதி. அப்போ வந்து அவர் சொன்னாராம், ஐயா நீங்கள் நம்ம சுப்புலட்சுமி அக்காவை வந்து நீங்கள் நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். அந்த காலத்தில் நான் வந்து அடிபட்டு ஈரோடு ஒரு மருத்துவமனையில் இருந்தப்போ அக்கா வந்து இரவு அவங்க கூட்டங்கள் அப்படி ஏதாவது போயிட்டு இரவு 12 மணியாக இருந்தானாலும் வந்து என்னை வந்து தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு தான் வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு சூசை வந்து நம்ம ஐயா கிட்ட சொன்னதாக ஒரு செய்தி என்கிட்ட பதிவு பண்ணார். இன்றைக்கி சுப்புலட்சுமி அம்மா, குளத்தூர் மணியண்ணன், இப்படி பலர் வந்து ஐயாவோட வந்து பல வேலைகள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ ஒரு பெரிய வால்யூமே போடுற அளவுக்கு அந்த செய்திகள் இருக்குது. அதை நீங்கள்லாம் வந்து முன்னெடுக்கணும், அதை எடுத்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.